திருவண்ணாமலையில் நாளை மாலை திமுகவின் இளைஞரணி சந்திப்பு மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள், நிகழ்ச்சி நிரல் குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரி கார்த்திக், என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன? நிகழ்ச்சி நிரல் தொடர்பான விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக துவங்கியிருக்கும் நிலையில் பிரச்சார மாநாடாக இளைஞரணி சார்பில் 3 மாநாடுகள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 91 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடக்கு மண்டல மாநாடு நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்காக ஏற்கனவே திமுக இளைஞரணி சார்பில் பகுதி பொறுப்பாளர்களிருந்து துணை பொறுப்பாளர் மேற்கொண்டு தொடர்ச்சியாக கிளை மற்றும் துணை அமைப்பாளர்கள் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் பொறுப்பாளர்கள் இளைஞரணி சார்பில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 மண்டலங்களிலும் மாநாடுகள் நடைபெறுகிறது. அதன் அடிப்படையிலே நாளைய தினம் திருவண்ணாமலையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் 91 சட்டமன்ற தொகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக 5000 பேருந்து வாகனங்கள் நிறுத்தும் இடம், அதாவது ஒரு பேருந்து வாகனம் நிறுத்தும் இடத்தில் 5000 வாகனம் நிறுத்தும் அளவுக்கு கிட்டத்தட்ட 135 ஏக்கரில் தயார் நிலையில் பேருந்து நிற்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வருகை தரும் 1 லட்சம் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு சராசரியாக இந்த புகைப்படம் மற்றும் பெயருடன் கூடிய அடையாள அட்டையும் அவர்களுக்கு அந்தந்த மாவட்ட கழகம் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அமர்வதற்கு தனித்தனியாக இருக்கைகளும் அமைக்கப்பட்டு அதை ஒழுங்குபடுத்த கூடுதலாக மாவட்ட பொறுப்பாளர்கள், இளைஞர்களுடைய பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் திமுகவுடைய வரலாற்றை விளக்கும் வகையில் புகைப்பட கண்காட்சியும் முதலமைச்சர் அவர்கள் நாளை தினம் திருவண்ணாமலையில் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் இந்த மாநாட்டு பந்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய 45 ஆண்டுகால பயணத்தை விளக்கும் வகையில் புகைப்படங்கள் அணிவகுப்பும் இடம்பெறுகின்றன. மேலும் வாசிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் வகையில் அங்கு ஒரு இளைஞர்களுக்காக நூலகமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகதையும் அனைவருக்கும் உணவு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அவருடைய இருக்கையிலே உணவு சேரும் அளவுக்கு பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆங்காங்கே தண்ணீர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும். அதன் அடிப்படையிலே நாளைய தினம் ஒரு பிரம்மாண்ட பிரச்சார மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்று திமுகவிற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.